பார்க்க போகிறதுனா சுவையான சிக்கன் பிரியாணி செய்வது எப்படின்னு. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கோங்க. முதலில் ஒரு பாத்திரத்தில் 200 ml எண்ணெய் ஊற்றிக்கொள்ளவும். நறுக்கி வைத்த பெரிய வெங்காயத்தை அதனுடன் சேர்த்துக்கொள்ளவும். 400 கிராம் அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். பின் அதை நன்றாக கிளறி விட வரவும். அதன் நிறம் மாறும் வரை, பொன்னிறமாக மாறும் வரை நன்றாக வதக்கி விட வேண்டும். மூடி போட்டு சிறிது கொஞ்ச நேரம் மூடி வைத்துக் கொள்ள வேண்டும். திறந்து பார்க்கும்போது நன்றாக வதக்க வேண்டும். அதன் நிறம் மாறும் வரை வதக்கினால்தான் அந்த பிரியாணியுடைய சுவை நமக்கு நல்லாயிருக்கும். அந்த நிறம் எவ்வளோக்கு எவ்வளவு மாறுதோ அதை அப்போ தான் அந்த டேஸ்ட் இருக்கும். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடியில் உள்ள வெங்காயம் ஃபுல்லாக கருகிரும். அதனால் அப்பப்போ மூடி எடுத்து திறந்து கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா வதக்கும். பின் நறுக்கி வைத்த புதினா கொத்தமல்லி தழை அதையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும். வெங்காயம் வதக்கும் போதே அந்த பொன்னிறமாக மாறும்ல, அந்த மாறும்போது உடனே அந்த புதினாவையும் கொத்தமல்லியும் சேர்த்து நன்றாக கிளறி விடும். அப்போ தான் அந்த வாசனை அந்த வெங்காயமும் அந்த புதினாவும் மல்லியும் சேரும்போது வாசனை நல்லாயிருக்கும். பாருங்கள், நீங்கள் வதக்கும் போதே ஒரு வாசனை வரும். நம்ம முன்னாடியே இஞ்சி பூண்டுலாம் அரைச்சி வச்சுருப்போம். அந்த அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து, வெங்காயம் கொத்தமல்லி புதினா வதங்கின உடனே இதையும் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நம்ம 1.5 கிலோ அரிசி எடுத்திருக்கோம். ஒரு 1.5 கிலோ அரிசிக்கு 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு தேவையான அளவு எடுத்து அதை நல்லா வதக்கி விட்டுட வேண்டும். சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற வரை அந்த எண்ணெயிலே வதக்கணும். வதங்கும் போதே நல்லா ஒரு வாசனை வரும். இஞ்சி பூண்டு அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பின் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். நாம் இதை முதலே சேர்க்க மாட்டோம். ஏன்னா முதலே சேர்த்தா இந்த கருகிறம் அந்த மாதிரி ஆயிரும். அதனால் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்த பிறகு இதை சேர்த்தோம்னா அது வாசனை நல்லாயிருக்கும், கருகவும் செய்யாது, நல்லாயிருக்கும். ஒரு 15 கிராம்பு ஏலக்காய் 10 கொஞ்சம் பட்டை எடுத்து சேர்த்துக்கோங்க. தேவையான மிளகா பொடி ஒரு 3 ஸ்பூன் வரும். 3 ஸ்பூன் அளவு மிளகா பொடி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா நீங்கள் சேர்த்துட்டு கரெக்டாக உரப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறம் வேணால் நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோடு அந்த மிளகாய் பொடி வதங்கும் போதே அந்த கலர் நல்லா மாறிடும். கலர் பொடியோ நம்ம எதுவும் சேர்க்க தேவையில்லை. மிளகாய் பொடி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டே இருங்க. பின் தயிர் ஒரு 200 ml தயிர் எடுத்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நன்றாக கிளறுங்க.
இப்போ பாருங்கள், ஒரு கிரேவி இதுக்கு வந்துட்டு பாருங்கள். ஆயிலே தான் வதக்கிட்டுருக்கோம். அப்புறம் தக்காளி சேர்க்குறோம். அதோட 4 பச்சை மிளகாய் வந்து என்ன செய்யணும், முழுசாக சேர்த்துக்கோங்க. கீரி சேர்த்திங்கன்னா காரம் வந்து அதிகமாயிரும். அதனால் முழு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே மிளகா பொடி கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அதனால் இது வாசனை, பச்சை மிளகாய் சேர்த்தா கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும், அந்த பிரியாணி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 4 மிளகாய் முழு மிளகாயை சேர்த்துக்கோங்க, கீராமல் சேர்த்துட்டு ஒரு மூடியை போட்டு நல்லா கொஞ்சம் மூடி வைங்க. நல்லா வதங்கட்டும். தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 800 ml தண்ணி. ஏன்னா நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க, 800 ml தண்ணி சேர்த்துருக்கோம். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம அரிசியை வந்து தனியாக வேக வைப்போம். அதனால் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அரிசி வேக வைக்கும் போது சேர்த்தாலும் சரி, இல்லைன்னா இதில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் தேவைக்கு அளவு சேர்த்தா போதும். அடுத்து சிக்கன், ஏற்கனவே கழுவி வச்சிருந்த சிக்கனை சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. சிக்கன் வேகும் போதே பக்கத்தில் அரிசியும் வேக வச்சிடணும். சிக்கனை போடும்போது நமக்கு அரிசியை வந்து ரெடியாக வச்சுருக்கணும், வேக வச்சு. தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருங்க. நல்லா கொதிக்க விடுங்க. கறியை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்க வைங்க. மூடி போட்டு நல்லா மூடி கொதிக்க வைங்க. பக்கத்துலேயே பாருங்கள், அந்த அரிசி தண்ணி கொதிச்சுட்டு பாருங்கள், அதில் கொஞ்சம் புதினா, மல்லி, ஒரு கிராம்பு, ஏலக்காய், பட்டை எல்லாம் சேர்த்து தண்ணி கொதிக்க விடுங்க. தண்ணி கொதித்த உடனே தான் அரிசியை போடணும், கொதிக்க முன்னாடி போடக்கூடாது அரிசி. பாருங்கள், ஏற்கனவே நம்ம பிரியாணியில் சேர்த்துருக்கோம். இது அரிசி வேக வைக்கிறதுக்காக ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, இது வாசனைக்காக சேர்த்துருக்கோம். தண்ணி கொதித்ததும் அரிசி போட்டாச்சு. அரிசி வந்து நல்லா வேக வைக்கக்கூடாது, ஓரளவு தம். ஏன்னா நம்ம இனிமேல் இந்த அரிசியை போட்டு நம்ம தம் போடுவோம். அதனால் கொஞ்சம் பருவமாக, அந்த லைட்டாக விதையாக லைட்டாக இருக்க மாதிரி பார்த்துட்டு தண்ணியை வடிச்சிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுட்டு வெந்துட்டுனா அரிசி அப்புறம் கொலையாயிரும் பிரியாணி. அதனால் அந்த பதத்து கரெக்டான இதுக்கு நம்ம வச்சுக்கலாம். தண்ணி அதிகமாக இருந்தால் நம்ம கொஞ்சம் கோழி வச்சுக்கலாம். இப்போ அதை பாருங்கள், அரிசி எந்த பருவத்தில் இருக்குன்னு பாருங்கள். இந்த பருவத்தில் வடித்து போட்டால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். அந்த நல்லா கொதித்த உடனே அரிசியை, சாதத்தை வந்து வடித்து தட்டிடணும். தட்டிட்டு நல்லா கிளறிட்டு பாருங்கள், அரிசி சோறு வேக வச்சாச்சு, போட்டுங்க. பாருங்கள், முந்திரி பருப்பு இருந்தால் போட்டுக்கோங்க. பச்சையாக சேர்த்தால் ஒன்றும் இல்லை, பச்சையாக சேர்த்து நம்ம தம் போட போகிறோம். அதனால் அது அதிலே வெந்துடும், அந்த ஆவிலே வெந்துடும். பாருங்கள், அரிசி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டோம். கிளறிட்டு தம் போட போகிறோம். பாருங்கள், ஒன்றுக்கு ஒன்று நல்லா இருக்குது, ஒட்டாமல். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், கரெக்டாக வந்துட்டு தண்ணியெல்லாம். லாஸ்ட்டு நெய், ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றி சேர்த்துக்கோங்க. ஊற்றிட்டு வாழைல இருந்தால் சரி, பேப்பர்னாலும் சரி உங்களுக்கு. இப்போ நாங்கள் வாழைல இருந்தது, நல்லா வாசனையாக இருக்கும் வாழைல வச்சிங்கன்னா. வச்சுட்டு அவ்வளோதான், தம் போட ஆரம்பிச்சிடலாம். மேலே ஒரு பிளேட்டை வச்சுட்டு வெயிட்டான ஏதாவது இருந்தால் தூக்கி வச்சுக்கோங்க. நாங்கள் ஏற்கனவே அரிசி வச்ச தண்ணி இருக்குல்ல, அதை வந்து நாங்கள் மேலே வச்சிட்டோம். பாருங்கள் எப்படி பிரியாணி உதிரியாக இருக்குது பாருங்கள். சுவையான பிரியாணி ரெடி, சிக்கன் பிரியாணி. சாப்பிடுங்க, வாங்க சாப்பிடலாம்.